Daily. Taste the Daily. பொன் வில்சன் சார், இப்ப என்னன்னா தமிழக அரசு எந்த தவறும் செய்யல, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து வாதாடுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க இல்லையா? ஒருவேளை திமுக அரசாங்கத்து மேல இந்த டிஜிபி நியமன விவகாரத்துல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கையெல்லாம் இப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, இப்போ அமலாக்கத்துறை மத்திய அரசின் கையில் இருக்குதுன்னு மஞ்சுளா மேடம் சொன்னாங்க. சிபிஐ யார் கையில் இருக்குது? மத்திய அரசு கையில் தானே. சிவகங்கை திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்க 3 நாளில் எதுக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தாரு? நம்ம உரிமையை அங்கே தாரை வாத்துட்டாரா நம்ம ஸ்டாலின் ஐயா? இப்போ அது கேள்வி வரும்ல, எதற்காக சிபிஐ கிட்ட கொடுத்தாரு? அதனால் அது பிரச்சனை கிடையாது. நம்ம யதார்த்தமாக என்ன சொல்கிறோன்னா 252 பக்க அறிக்கையை ஒரு ஆதாரத்தோட 2538 ஜாபுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. ஆமாம், அந்த துறையில் அப்படின்னு KN நேரு அவர்களோட துறையில் கிட்டத்தட்ட 150 டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அப்புறம் ஆடியோ எவிடன்ஸ், இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதற்கு இன்றைக்கு வரைக்கும் டிஜிபி அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். பொறுப்பு டிஜிபி அப்படின் போது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அந்த கேள்வி வரதா செய்யும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டிஜிபி நியமனமே எடுத்துக்கோங்க. 2018 தீர்ப்பு வந்துச்சு. பிரகாஷ் சிங் ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சியில் இருக்கார். 2019 TK ராஜேந்திரன் டிஜிபியாக இருக்கார். கரெக்டாக ஜூன் மாதம் அவர் பதவி முடியுது. 3 மாதம் முன்னாடி மத்திய யூபிஎஸ்சி கிட்ட, மத்திய பணியாளர்கள் தேர்வாணையத்துக்கிட்ட லிஸ்ட் அனுப்பணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்னா பிப்ரவரியிலேயே அனுப்பிட்டார். 3 மாதம் முன்னாடினா 4 மாதம் முன்னாடியே அனுப்பிட்டார். 12 பேர் கொண்ட லிஸ்ட்டை அனுப்பினார். இந்த 12 பேரில் நீங்கள் யாராவது 3 பேர் தேர்ந்தெடுத்து கொடுங்க, அந்த 3 பேரில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அவங்க 3 பேர் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. ஜூன் 30 ஐயா திரிபாதியை உடனே நியமிச்சிட்டார். எந்த முரண்பாடும் எதுவும் பார்க்கல. ஏன்னா காவல்துறைன்றது இண்டிபெண்டன்ட் பாடி. அதில் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறவங்க தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பதவியில் இருக்காங்கல்ல. இப்போ சென்னை கமிஷனராக இருந்தார் சந்தீப் ராய் ரத்தோர். அப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் சென்னை மக்கள் பாதிக்கப்படலாமா? தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பாதிக்கப்படக்கூடாதா? என்ன விஷயம் இது? அதனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா, இது வந்து உண்மையில் வெறும் அரசியலுக்காகவும் சுயநல நோக்கத்திற்காகத்தான் இவங்க பொறுப்பு டிஜிபியா. யாருக்கு சுயநலம், என்ன சுயநலம்? ஆமாம், 9வது சீனியாரிட்டியில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்துச்சாங்க. எதுக்கு சார் சுயநலமா? அவர் நியமிக்கப்படும் போது நிறைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் புறக்கணிச்சாங்களா இல்லையா? உண்மை இல்லையா? ஏன்னா இது யதார்த்தம், எல்லாருமே நினைக்கிறது தான். இது வந்து கட்சி கூட நிறைய பேர் வரல அப்படிங்கிற சர்ச்சை ஆகுச்சு. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இது கட்சி கிடையாது. கட்சினா நீங்க சொல்லலாம், உதயநிதி கொண்டு வந்து வச்சா கட்டுப்பாடோடு இருப்பாங்க, இன்ப நிதியை கொண்டு வந்து வச்சாலும் கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு. ஆனா இது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. இதுல வந்து அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பார்ப்பாங்க அப்படின்றது தான். நீங்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி 31ஆம் தேதி நியமிக்கும் போது சங்கர் ஜிவால் அப்பதான் ராஜினாமா பண்றாரு. அவர் போகும்போது ரிட்டையர்ட் ஆகுறாரு. அப்போ நியமிக்கணும் போது 3 மாதம் முன்னாடியே கொடுக்கணும். 29ஆம் தேதி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. லிஸ்ட்டு யார் யார் கொடுக்குறீங்க? சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னியகுமார், மகேஷ்குமார், அகர்வால், ஜி வெங்கட்ராமன், அப்புறம் வினீத் தேவன் வான்கடே, சஞ்சய் மாத்தூர். இந்த 7 பேர் அப்புறம் தான் வந்து நம்ம வெங்கட்ராமன் சீனியாரிட்டியில் வராரு. நீங்கள் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும் போது அதில் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. யார் வழக்கு போடுறாருன்னா ஹென்றி திபேன் அவர் வழக்கு போடுறார். ஐயா, இது முக்கியமான பதவி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. 5 வருஷத்தில் 6862 கொலைகள் நடந்திருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி இப்போ நந்தகுமார் சொன்ன மாதிரி 1999 சிறுமிகள் பாலியல் குற்றம். சமூக நலத்துறை அமைச்சரே சொல்றாங்க 104 கோடி நாங்க கொடுத்தோம் அப்படின்னு. விழுப்புரத்திலையும் திருவண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்றாங்க. எவ்வளவு பெரிய சீரியஸ் சார்ஜ். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நீங்க பொறுப்பு டிஜிபின்னு போட முடியுமா? எவ்வளவு காலத்துக்கு போட முடியும்? சரி சார், ஒரு சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு கேள்வி சார். இப்ப பொறுப்பு டிஜிபின்னு இருந்தாங்கன்னா நிரந்தர டிஜிபிக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான அதிகாரங்கள் இருக்காதா? அதனாலதான் இங்க பெரிய சிக்கல்கள் இருக்கா? பயம் இருக்காதா கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு? நியாயமான விஷயம் நீங்க கேக்குறது, நியாயமான விஷயம். ஏன்னா அதே பதவி தானே, அதுதானே. இப்போ அது வந்து ஒரு காபந்து பதவின்ற மாதிரி ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? 2-3 விஷயம். அட்லீஸ்ட் சீமா அகர்வால் இருக்குதே சீனியர்,
நீங்க பொறுப்பு டிஜிபி அவங்கள போட்டிருந்தீங்கன்னா வேற விஷயம். ஓகே. இப்போ 8 அதிகாரிகள் சீனியர், எனக்கு கீழே பணிபுரிந்தவர்கள் இல்லைன்னா எனக்கு இணையாக எங்கேயோ ஒரு இடத்துல பணிபுரிந்தவர்கள் தற்காலிகமா நீங்க போட்டு வைக்கிறீங்க ஒரு இடத்துல. அப்போ கீழ்நிலையில் இருக்கிறவங்க எவ்வளவு அவர்கிட்ட ஒருமித்து போவாங்க? ஒரு தற்காலிகம் தானே. ஓகே. இயற்கையா உளவியல் ரீதியா ஒன்னு ஜூனியர், ரெண்டாவது தற்காலிகம். அப்போ சென்சிட்டிவ் அந்த கட்டுப்பாடு கேட்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன் கேப், தகவல் இடைவெளி வரும். அடுத்தது ஒருங்கிணைப்புல ஒரு தயக்கம் வரும். அடுத்தது செயல்பாடுல சுணக்கம் வரும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அதுல கேப் வரும். அந்த சின்ன கேப் இருந்தா போனோம் ஒரு பாலியல் வன்கொடுமை. ஆனாலும் டெசிக்னேஷனுக்கு தானே சார் வேல்யூ. இப்ப இந்த டெசிக்னேஷன்ல இருக்கிறவங்க சொன்னா கேட்டுதான் ஆகணுங்கிறது தானே விதிமுறை. இல்ல அந்த டெசிக்னேஷன் பெர்மனன்ட் டெசிக்னேஷன். நீங்க பெர்மனன்ட்டா இருந்தா நீங்க வந்து இப்போ ஒரு நாவலர் நெடுஞ்செழியனை வந்து பொறுப்பு முதலமைச்சரா கொஞ்ச நாள் தான் போட முடியும். குல்சாரிலால் நந்தாவை வந்து இந்தியாவின் பிரதமரா கொஞ்ச நாள் தான் போட முடியும். அவர் ஆண்டு கணக்குல நீ போட்டு வச்சிருக்க முடியுமா? அது முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ இடைக்காலத்துல நீங்க போடுறீங்கன்னா ஒரு அதுவே வந்து அரசியல் சாசனத்துல நீதிமன்றத்துல அந்த கைட்லைன்ஸே கிடையாது. பொறுப்பு போட்டதுக்கே கைட்லைன்ஸ் கிடையாது. இவங்க ஹென்றி தீபன் வழக்கிலேயே இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துல ஒரு கேஸ் கொடுத்துட்டாராம், ஒரு வழக்கு கொடுத்துட்டாராம். என்னன்னா என்னையும் அந்த பேனல்ல சேருங்க. அவர் வழக்கு மனோஜ் மார்ச்லயே தள்ளுபடி பண்ணியாச்சு. அப்பீல் போறாரு, ஏப்ரல்ல தள்ளுபடி பண்ணியாச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு, ஆகஸ்ட் 22 தள்ளுபடி பண்ணியாச்சு. முடிஞ்சு போச்சு அவர் வழக்கு. ஆனா இவங்க லிஸ்ட் கொடுக்கல. சரி, இப்ப லிஸ்ட் கொடுத்தாச்சு. லிஸ்ட் கொடுத்த பிறகு நியாயமா அதுல இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. நீங்க தீர்ப்பு எழுதணும். அதாவது யூபிஎஸ்சியோ தமிழ்நாடு அரசோ சேர்ந்து உடனே முடிவு எடுத்து பண்ணுங்க. அவங்க 26ஆம் தேதி கூட்டம் போட்டு மத்தியில் இருக்கிற பணியாளர் தேர்வாணையம் கூட்டம் போட்டு அவர்கள் லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. 3 பேர் லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. இப்ப இந்த 3 பேர் லிஸ்ட்டை கொடுத்த இப்ப 2 நாள் முன்னாடி என்ன செய்யிருக்காங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வேண்டாம், ஏன்னா நீங்க கொடுத்த லிஸ்ட் வேற 3 கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா, முடியாது, நாங்க கொடுத்தது தான், நாங்க எல்லாம் பரிசீலனை பண்ணி தான் கொடுத்துருக்கோம், இதுல செலக்ட் பண்ணுங்க. இப்ப யாருன்னா கிஷோர் கிருஷ்ணசாமி வழக்கு போட்டிருக்காரு. அவர் போட்ட வழக்குல யார் ஆஜராகுனா பிரசாந்த் கிஷோர் ஆஜராகிறார். அதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இந்த வழக்குல தலைமை நீதிபதி கவாயும் வினோத் சந்திரனும் சொல்றாங்க. அதுலதான் என்ன செய்திருக்காங்கன்னா, இன்னுமா நீங்க போடாம இருக்கிறீங்க? சரி, ஒரு கடைசி வாய்ப்பு. எதுக்காகனா ஒரு அரசாங்கத்தை எடுத்தோன்னு ரொம்ப கண்டிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 3 வார இடைவெளி. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு இது விளக்கமாக சொன்னீங்க. இங்க சட்ட ஒழுங்குல இதனால இப்ப இங்க ஃபுல்லா நடக்குது இல்லையா, குற்ற நிகழ்வுகள் எல்லாமே இதன் காரணமாகத்தான் நடக்குதுங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை எப்படி மக்கள் நம்புவாங்க? இதன் காரணமாக நடக்குதோ இல்லையோ, நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குதான்னு சந்தேகம் வருமா இல்லையா? ஓகே, நிச்சயமா சந்தேகம் வருமா இல்லையா? தலைமை சரியா இருந்ததுன்னா கீழே சரியா. ஆமா, இவங்க சொன்ன காரணம் எதுவுமே ஏற்படுது இல்லையா? ஒரு ஆபீசர் தீர்ப்பாயத்துக்கிட்ட அப்ளை பண்றாரு. தீர்ப்பாயம் இடைக்கால தடை ஏதாவது கொடுத்துச்சா? இல்ல. நீங்க நடைமுறை பண்ணாதீங்க, யூபிஎஸ்சி லிஸ்ட் அனுப்பாதீங்க, வாங்கி போடாதீங்கன்னு சொல்லிருக்குதா? இல்ல. இன்ட்ரீம் ஸ்டே எதுவும் கொடுக்கல. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஏதாவது இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துச்சா? கிடையாது. அது பாட்டுக்கு நடக்குது. நீங்க பாட்டுக்கு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க போட்டிருக்கல. எடப்பாடி பழனிசாமி செய்தார்ல. சரி சார், ஒருவேளை நிரந்தர டிஜிபி இவங்க போடுறாங்கன்னு வைங்களேன், இவங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி அந்த KN நேரு விவகாரமாகட்டும் இல்ல கிட்னி திருட்டு விவகாரமாகட்டும், அதுல உண்மையாலுமே ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு? 100% வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த டிஜிபி அவங்க சொல்லிட்டாங்களே, அப்படியே இருந்தாலும் எங்க கிட்ட தான் இருக்கு துறை, காவல்துறை எங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப 2 விஷயம் சொல்றாங்களே. இப்போ தற்காலிகமா ஒருத்தர் போடும்போது ஒரு வழக்க நீங்க போடலனா அந்த தற்காலிகமா நியமிச்சீங்க, அதாவது எந்த மரபெல்லாம் மீறி நியமிச்சிருக்கா சந்தேகம் வருமா இல்லையா? ஒருவேளை அடுத்த டிஜிபி போட்டாலும் இதே கதை தான். ஏன்னா அவங்க கையில தான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனா தற்காலிகமா போடும்போது அந்த சந்தேகம் வருமா இல்லையா? பர்மனண்டா போட்ட பிறகு நீங்க வழக்கு போடலனா நீதிமன்றத்துக்கு யாருனாலும் போவாங்க. கண்டிப்பாக இந்த சந்தேகம் தான் ஒட்டுமொத்தமாகவே இந்த திமுக அரசாங்கம் ஏன் நிரந்தர டிஜிபியை போடல பயமாங்கிற அந்த கேள்விக்காகவே அதனுடைய முக்கியமான காரணியாகவே இருக்கு. ஏன் இப்படி பயப்படுறாங்கங்கிற தொடர்பா இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். யூபிஎஸ்சி ரிஜெக்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் அப்ஜெக்ஷன் டு டிஜிபி ஷார்ட் லிஸ்ட், ரீஅஃபர்ம்ஸ் பேனல் ஆஃப் 3 சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். எந்த பேனல் நாங்க கொடுத்தோமோ அதையே மறுபடியும் வந்து நிச்சயித்து அவங்க மறுபடியும் அனுப்பிச்சாச்சு.
இவங்க திருப்பி அது அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா, அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு யூபிஎஸ்சி. அதனால இப்போ முடிவு எடுக்க வேண்டியது இவங்க கிட்ட தான், பால் இவங்க போட்டதுலாம் இருக்குது. இந்த 3 வாரத்தில் இவங்க இதை முடிவு எடுக்கலன்னா நீதிமன்றம் முடிவெடுக்கும். அதுதான் முக்கியம். நீதிமன்றம் முடிவெடுக்கும், மக்கள் அதை பார்த்துட்டு என்ன முடிவுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க, பொறுத்து பார்க்கலாம்.